முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் ஏற்கனவே நம்ம குடியரசுத் தலைவருடைய அவருடைய விதிகள் வரைக்கும் அவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்குது, தேர்தல் எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ நாம் இதை தனித்தனியாக பிரிக்காமல் ஒன்றா கொடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். விதிகளும் நம்ம ஒரே ஆர்டரில் கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக மாறிடும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரே வரியில் ஒரே ஒரு வார்த்தையில் நான் சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதான் இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. இப்போ பாருங்கள், விதி 53 என்ன சொல்லுது அப்படின்னா நாம் ஏற்கனவே பார்த்தோம். குடியரசுத் தலைவர் நிர்வாக தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அதான் நிர்வாகம், சரியா, நிர்வாக தலைவராக செயல்படுவார், சரியா. இந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் அவருக்கு என்ன அப்படின்னா அவருடைய பணிகளை செய்யலாம் அல்லது செய்யாமல் இருக்கலாம். அவருடைய பணிகளை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம், அல்லது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்யலாம், சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் நாம் அதுக்கப்புறம் 53 வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா நாட்டில் போர் மற்றும் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர் யாரு, குடியரசுத் தலைவர் அப்படின்னா. ஸோ இதை நம்ம கேட்பாங்க, சரியா. நாட்டில் மற்றும் போர் மற்றும் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர் யாரு, குடியரசுத் தலைவர். ஸோ போர் நடந்தாலும் அல்லது அமைதி ஏற்பட்டாலும் யார் தான் காரணம், குடியரசுத் தலைவர் தான் காரணம். அடுத்து 72 குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம். குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம். இந்த குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரத்தில் 5 வகையான மன்னிக்கும் அதிகாரங்களை வச்சிருக்காரு. சார் அது என்னென்ன சார் அப்படின்னா அவருடைய மன்னிக்கும் அதிகாரங்கள், சரியா. ஒருத்தருடைய தண்டனையை மரண தண்டனையை முழுமையாக மன்னிக்க முடியும். அவரால் மரண தண்டனை என்ன பண்ண முடியும், முழுமையாக என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். அடுத்து வேற என்ன செய்யணும், தண்டனையை குறைக்க முடியும். தண்டனை என்ன பண்ணும், குறைக்க முடியும். தண்டனை மாற்றி அமைக்க முடியும். தண்டனை நிறுத்தி வைக்க முடியும், சரிங்களா. அல்லது அவங்க அப்படின்னா இதில் மாற்றத்தை உண்டாக்கலாம். அந்த கொடுக்கப்பட்ட தண்டனைகளே என்ன பண்ணலாம், மாற்றத்தை உண்டாக்கலாம். இது போல 5 வகையான மாற்று ஏற்பாடுகளை என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் செய்யலாம். இந்த அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. இப்போ இதுவே 72 குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம். இதோடு தொடர்புடையது ஏதாவது வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா விதி 137 படி, விதி 137 படியில, சரியா, உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு சொல்லுகிறது. விதி 137 என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு. இது ரெண்டும் ஒண்ணா அப்படின்னா கிடையாது. இது ரெண்டும் என்னது, ஒண்ணு கிடையாது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உச்ச நீதிமன்றத்துடைய நீதி புனராய்வு 137, குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் 72. ஸோ அடுத்து 77 என்ன சொல்லுது அப்படின்னா நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும், நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும் குடியரசுத் தலைவர் பேர்ல தான் நடக்கணும். நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும் யாருடைய பேர்ல தான் இருக்கணும், குடியரசுத் தலைவர் பேர்ல தான் இருக்கணும். உதாரணத்துக்கு 2 நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொள்றாங்க. அந்த ஒப்பந்தங்கள் யார் பேர்ல தான் இருக்கணும், குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் இருக்கணும். மாற்றி இருக்கக்கூடாது, சரிங்களா. அவங்களுடைய பேர்ல தான் என்னது நடக்கணும், நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும். இதே 78 அப்படின்னா நிர்வாக செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளும் அதிகாரம் படைத்தவர். என்னென்ன நாட்டில் நிர்வாகம் நடக்குது அது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்வதற்கு யாருக்கு அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம். இதுக்கு யாரு கடமை அப்படின்னா பிரதமருக்கு கடமை. இது பிரதம மந்திரிக்கு என்னது கடமை, குடியரசுத் தலைவர் தெரிவிப்பது அவருடைய கடமை. அது தெரிந்து கொள்ளும் அதிகாரம் யாருக்கு உண்டு, குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அது நிர்வாக அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்து 79 அப்படின்னா நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம். நாடாளுமன்றத்தோட ஒரு அங்கம். அப்ப நாடாளுமன்றது யாரு அப்படின்னா நாடாளுமன்றது 3 பேர் சேர்ந்தது. ஒன்னு குடியரசுத் தலைவர், அடுத்து லோக்சபா, அடுத்து ராஜ்யசபா. இவங்க 3 பேர் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா நாடாளுமன்றம். இதுல உங்களுக்கு இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க, கீழ்கண்ட பொருத்தமான விடைகளில் நாடாளுமன்றத்தில் பொருத்தம் இல்லாதவர்கள் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அப்படின்னாக்கல இதுல என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா, அடுத்து சபாநாயகர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இதில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா சபாநாயகர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் லோக்சபாக்குள்ளே வந்துடுறாரு. அதனால அவர் தனியாக நம்ம என்னது படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நாம் என்ன யோசிப்போம் தெரியுமா, லோக்சபா ராஜ்யசபா இருக்குது, அதுக்குள்ளே தான் சபாநாயகர் இருக்காரு, குடியரசுத் தலைவர் வெளியே இருக்காரு அப்படின்னா அவர் தான் பொருந்தாதவர்னு எழுதிடுவோம். தயவுசெய்து கவனமாக எழுதுங்க, சரிங்களா. ஸோ நாடாளுமன்றது யாரெல்லாம் சேர்ந்தது, குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா. இவங்க 3 பேர் சேர்ந்தது என்ன அப்படின்னா
நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து விதி 80(3) அடிப்படையில் விதி 80(3) ராஜ்யசபாவிற்கு 12 உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ராஜ்யசபாவிற்கு 12 உறுப்பினர்களை என்ன பண்றாரு? நியமனம் செய்கிறார். எப்படி நியமனம் செய்கிறார்? கல்வி, சேவை, அமைதி, இலக்கியம், இசை, இது போல பல்வேறு துறைகளிலிருந்து 12 பேர் யார் நியமனம் செய்கிறா? குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவுக்கு நியமனம் செய்கிறார். சரியா? அப்போ லோக்சபாவுக்கு நியமனம் செய்யறாங்களா அப்படின்னா நியமனம் செய்யறாங்க. என்ன அப்படின்னா அது 2 பேரும் நியமனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த முறை இப்ப என்னது? நீக்கப்பட்டுள்ளது. அந்த முறை என்ன பண்ணாங்க? தற்போது என்னது? நீக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ அதுதான் என்னதுன்னா 331 2 ஆங்கிலோ இந்தியர்களை லோக்சபாவுக்கு என்ன பண்றாரு? நியமனம் செஞ்சாரு. அந்த முறை என்னது? இப்ப கிடையாது. 104 சட்டம் 2020 படி என்னது? அந்த சட்டம் என்னது? நீக்கப்பட்டது. என்ன பண்ணாங்க? நீக்கிட்டாங்க. ஸோ நீக்கிட்டு தான் என்ன பண்றோம் அப்படின்னாக்கல இப்போ அந்த இதுவே என்னது? 2 பேருன்றது கிடையாது லோக்சபாவில். அடுத்து 85 என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் அதிகாரம் படைத்தவர். நாடாளுமன்றத்தை என்ன பண்ணுவாரு? கூட்டவும் கூட்ட கலைக்க அதிகாரம் படைத்தவர். கூட்ட கலைக்க என்ன பண்றது? அதிகாரம் படைத்தவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அடுத்து 86 இந்த 3ஐயும் நீங்க ஒரு பேட்டர்னா படிச்சுக்கணும். 85, 86, 87. அடுத்து செய்திகள் அனுப்பவும் செய்திகள் பெறவும், சரியா? செய்தி அனுப்ப பெற, சரியா, அதிகாரம் படைத்தவர். ஸோ 86 படி 85 நாடாளுமன்றத்தை கூட்டலாம் கலைக்கலாம். அடுத்து 86 செய்திகளை வாங்கிக்கலாம், செய்திகளை என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். அடுத்து 87 நாடாளுமன்றத்தின் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் முதல் உரை நிகழ்த்துவதற்கு அதிகாரம் படைத்தவர். ஆண்டின் முதல் கூட்டல் எந்த ஆண்டில் நடந்தாலும் சரி, ஆண்டோட முதல் கூட்டத்தொடர், ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர், அல்லது புதிதாக ஒரு அமைச்சரவை நடக்குது, சரியா? புதிதாக அமைச்சரவை ஒரு பதவி இருக்குது, புதுசாக ஒரு அரசாங்கம் அமையுது அப்படின்னா அதுலேயும் அவர் தான் உரையாற்றுவார். அவருடைய உரைக்கு பின்பு தான் மற்ற எல்லா உரைகளும் என்னது? தொடர்ந்து நடக்கும். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் அப்படின்னா 87. சரியா? அடுத்து 111 அப்படின்னா மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குபவர். மசோதா இவருடைய மசோதாவிற்கு இவருடைய கையெழுத்து வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ணணும்னா அது என்ன பண்ண முடியும்? சட்டமா மாறும். இல்லை அப்படின்னா என்னது? மசோதாவே அப்படி இருக்கும். அது கையெழுத்து போட்டால் சட்டமா மாறும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு என்ன பேரு? மசோதா. இதுல ஒரு 3 வகையான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம். 3 வகையான மாற்று ஏற்பாடுகளை செய்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா கையெழுத்து போடலாம், சரியா? கையெழுத்து என்ன பண்ணலாம்? போடலாம், சரியா? திருப்பி அனுப்பலாம், சரியா? நிறுத்தி வைக்கலாம். ஸோ இதை சரிங்களா? ஒன்று கையெழுத்து போடலாம், கையெழுத்து போட்டால் சட்டமாக மாறும். சரி, அதில் ஏதோ சரியான மிஸ்டேக் இருக்கு, சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? திருப்பி அனுப்பலாம். அல்லது அவர் கையெழுத்து போட அவர் விருப்பம் இல்லை அப்படின்னா நிறுத்தி வைக்கலாம். சரியா? இப்படி அவர் திருப்பி அனுப்பும்போது அந்த மசோதாவிற்கு திருத்தம் செஞ்சியோ அல்லது திருத்தம் செய்யாமலோ மறுபடியும் அதே மசோதா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கண்டிப்பாக கையெழுத்திடணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குது என்னது? 111. அடுத்து 112 பட்ஜெட்டுக்கு அனுமதி வழங்குவர். இவருடைய கையெழுத்து வாங்கிட்டு தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்யணும், சரியா? குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற விதி 112. குடியரசுத் தலைவருடைய அனுமதி பெற்று தான் என்ன பண்ணணும்? பட்ஜெட் என்ன பண்ணணும்? தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 123 குடியரசுத் தலைவருக்கு எப்படின்னா அவசர சட்டம் இயற்றுவதற்கு உரிமை உடையவர். அவசர சட்டம் இயற்றுவதற்கு என்னது? உரிமை உடையவர். அது என்ன சார் அவசர சட்டம் அப்படின்னா நாடாளுமன்றம் இப்போ கூடாம இருக்கு. அப்போ அப்படின்னா அவசர சட்டங்களை யார் இயற்றலாம்? குடியரசுத் தலைவர் இயற்றலாம். ஒருவேளை அந்த சட்டத்துக்கு நம்ம ஒப்புதல் வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கணும். நாடாளுமன்றம் கூடிய 6 வாரங்களுக்குள் ஒப்புதல் வாங்கணும். நாடாளுமன்றம் கூடிய 6 வாரங்களுக்கு என்ன பண்ணும்? ஒப்புதல் வாங்கணும். சரிங்களா? அடுத்து இப்போ இந்த 6 வாரங்களுக்குள் ஒப்புதல் வாங்கல அப்படின்னா அந்த சட்டம் என்னது? ஸோ நிறுத்தி வைக்கப்படும். அவ்வளோதான். அந்த சட்டம் என்னது? செல்லாது. வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த சட்டம் என்னது? தொடர்ந்து செயல்படும். ஸோ இந்த ஒருவேளை நாடாளுமன்றம் கூடல, இப்போ நாடாளுமன்றம் என்னது? கூடவில்லை. இப்போ அந்த அவசர சட்டம் எத்தனை மாதங்களுக்கு செல்லும் அப்படின்னா, இல்லை எவ்வளோ நாள் வரைக்கும் செல்லும் அப்படின்னா 6 மாதங்கள் வரை செல்லும். 6 மாதம். ஏன் 6 மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றம் வருடத்திற்கு 2 முறை கூடணும். அதான் 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூட வேணுன்றது ரூல்.
ஏன்னா அரசியலமைப்பில் அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. 6 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், கூடணும். ஸோ 6 மாதங்களுக்கு செல்லுபடியாகும். 6 மாதம் கூடலை அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதம் கடந்து போகலாம். அப்படின்னா அதிகபட்சம் ஒரு வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கூட்டிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வாரத்துக்குள்ளே ஒப்புதல் வாங்கணும், 6 வாரங்களுக்குள். உங்களுக்கு ஒன்றே ஒன்று பாலிட்டிக்லி தெரிஞ்சுவாங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா இந்த எத்தனை நாட்கள், எவ்வளோ வாரம், எத்தனை மாதங்கள் அப்படின்னா ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாட்கள் வந்தால் 14ன்னு எழுதிருங்க, வேறு எதையும் எழுதாதீங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாட்கள்னா 14, வாரம்னா 6 வாரம் எழுதுங்க, மாதம் அப்படின்னா 6 மாதம் எழுதுங்க, வருடம் அப்படின்னா 1 வருடம் எழுதுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரில சார், அது என்ன கொஸ்டின் எனக்கு பொருள், ஆனால் அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று எழுதிடலாம், சரிங்களா? தெரியாத பட்சத்தை தான் பயன்படுத்தணும், தெரிஞ்சுட்டே பயன்படுத்தக்கூடாது. அடுத்து விதி 143 என்ன சொல்லுது அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்குதல். உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்குதல். குடியரசுத் தலைவருக்கு சட்டம் தொடர்பான சந்தேகம் ஏதேனும் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை அணுகி விளக்கம் பெறலாம். உச்சநீதிமன்றத்தை அணுகி என்ன பண்ணலாம், விளக்கம் பெறலாம். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தை அணுகி என்னது, விளக்கம் பெறலாம். இப்படி உச்சநீதிமன்றத்தை அணுகி விளக்கம் பெறும்போது என்ன பண்ண அப்படின்னா அட்டார்னி ஜெனரலுடைய கருத்தை கேட்டு அறியணும். அட்டார்னி ஜெனரல் இருக்காரு இல்லையா, இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர், இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா, அவருடைய கருத்தை என்ன பண்ணும், கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி போய் பார்ப்போம். அடுத்து விதி 267 அப்படின்னா எதிர்பாராத செலவுகளுக்கு பொறுப்புடையவர். எதிர்பாராத செலவுகளுக்கு பொறுப்புடையவர். நாட்டில் திடீர்னு ஏதோ ஒரு செலவு வந்துருச்சு, அதுக்கு யார் முழு பொறுப்பு, குடியரசுத் தலைவர் தான் பொறுப்பு. அப்போ எதிர்பாராத செலவுகளை எவ்வளோ இருப்பு தொகை வைத்திருக்காங்க அப்படின்னா 500 கோடி வச்சிருக்காங்க. எத்தனை கோடி, 500 கோடிகள் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. 500 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்க. ஸோ எதிர்பாராதவர்களுக்கு முழு பொறுப்பு யாரு, குடியரசுத் தலைவர் தான். அடுத்து விதி 280 படி நிதி ஆணையத்தை அமைக்கிறார். நிதி ஆணையம், தேசிய நிதி ஆணையத்தை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கிறார். தேசிய நிதி ஆணையத்தை என்ன பண்றாரு, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றாரு, அமைக்கிறாரு. ஸோ விதி 280 அடிப்படையில். அடுத்து விதி 331 முன்னாடி பார்த்தோம், லோக்சபாவுக்கு 2 ஆங்கில இயந்திரங்களை என்ன பண்றாங்க, நியமனம் செஞ்சாங்க. அந்த பேட்டர்ன் தான் என்ன பண்ணோம், நாம நீக்கிட்டோம், சரிங்களா? அடுத்து விதி 352 அப்படின்னா தேசிய நெருக்கடி. தேசிய நெருக்கடி, தேசிய நெருக்கடி. நாட்டில் விதி 352 படி தேசிய நெருக்கடி அமல்படுத்துகிறார். தேசிய நெருக்கடி அமல்படுத்துகிறார். இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை முறை தேசிய நெருக்கடி நடைபெற்றிருக்கு அப்படின்னா 3 முறை, சரிங்களா? ஸோ எத்தனை முறை, 3 முறை. ஸோ தேசிய நெருக்கடி நடைபெற்றுள்ளது 3 முறை. அப்போ என்னென்ன எந்தெந்த வருஷம் அப்படின்னு வேணா நீங்க சொல்லுங்க, தேசிய நெருக்கடி எந்தெந்த வருஷம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து விதி 356 அடுத்துனா மாநில நெருக்கடியை செயல்படுத்துகிறார். மாநில நெருக்கடி என்னது, செயல்படுத்துகிறார். மாநில நெருக்கடியை என்ன பண்றாரு, செயல்படுத்துகிறார். அடுத்து விதி 360 அப்படின்னா நிதி நெருக்கடி. நிதி நெருக்கடி. இந்த மாநில நெருக்கடி அதிகமாக செயல்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பஞ்சாப், இந்த 2 மாநிலங்கள் அதிக முறை என்னது செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பள்ளி புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் பள்ளி புத்தகத்தில் என்ன இருக்கோ அந்த ஆன்சரை சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து 360 நிதி நெருக்கடி இதுவரை என்னது அமல்படுத்தப்படவில்லை. இதுவரைக்கும் என்னது அமல்படுத்தப்படவில்லை. அதே போல் மாநில நெருக்கடி தமிழ்நாட்டில் எத்தனை முறை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அடுத்து 361 அப்படின்னா சரிங்களா, இதனுடைய சட்டம், சரியா, சட்டம் சார்ந்த பாதுகாப்பு, குடியரசுத் தலைவருக்கான சட்ட பாதுகாப்பு, குடியரசுத் தலைவருக்கான சட்ட பாதுகாப்பு, அதை பற்றி சொல்றது என்னது 361. இதில் நம்ம என்ன விட்டுட்டோம் அப்படின்னா 108 விட்டுட்டோம், அது வேணா நீங்கள் எழுதியோங்க. ஸோ கூட்டத்தை என்ன பண்ணுது, கூட்டுபவர், சரியா, கூட்டத்தை கூட்டுபவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஆனால் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னா சபாநாயகர். எந்த சபாநாயகர், சரியா, லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னா லோக்சபா சபாநாயகர் தான் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு தான் அரசியலமைப்புல எழுதி வச்சிருக்காங்க, சரிங்களா? ஏன்னா 2 பேருக்கு முரண்பாடு ஏற்படக்கூடாது என்பது ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாரு அப்படின்னா 108 படி கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் யாரு, சரியா, சபாநாயகர். கூட்டத்தை கூட்டுபவர் யாரு, குடியரசுத் தலைவர்.
சரியா? இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை முறை கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா 3 முறை கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு. கூட்டங்களை எதற்காக நடத்துவாங்க அப்படின்னா, சாதாரண மசோதா இருந்தால் மட்டும்தான் கூட்ட முடியும். சரிங்களா? சிறப்பு மசோதாக்கள் எதுவாக இருந்தாலும் எனது கூட்டம் நிதி மசோதாவோ அல்லது பண மசோதாவோ இந்த மசோதாக்களுக்கு என்ன பண்ண முடியாது, கூட்டங்களை கூட்ட முடியாது. கூட்டங்களை என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுருக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு முறை ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுவோம். ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 53 நிர்வாக தலைவர் தன்னுடைய பணிகளை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அடுத்து 77, ஸோ 72 குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரம், அதில் 5 மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம். 77 என்ன சொல்லுது, நிர்வாக நடவடிக்கை யாரோட பேரில் தான் நடக்கணும், குடியரசுத் தலைவரோட பேரில் தான் நடக்கணும். 78 என்ன சொல்லுது, நிர்வாக நடவடிக்கைகளை அவர் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. இது யாருக்கு கடமை, பிரதம மந்திரிக்கானது, அது கடமையாக சொல்லப்படுகிறது. அடுத்து 79 நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம். 83 படி 12 நபர்களை என்ன பண்றாரு, ராஜ்யசபாவுக்கு நியமனம் செய்கிறார். 85 கூட்டவும் கலைக்கவும். அடுத்து 86 செய்திகள் அனுப்பவும் பெறவும். 87 ஆண்டு கூட்டத்தில் முதல் உரையாற்றுவதற்கு. ஸோ அடுத்து 108 கூட்டம், 111 மசோதா, 112 பட்ஜெட், 123 அவசர கூட்டம், 143 உச்ச நீதிமன்ற ஆலோசனை. அடுத்து 267 எதிர்பாரா செலவுகள், 280 நிதி ஆணையம், 331 ராஜ்யசபாவுக்கு 2 நபர்களை நியமனம் செய்கிறார், அந்த முறை கிடையாது. 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி, 361 சட்ட பாதுகாப்பு. அவ்வளோதாங்க. அப்படியே நீங்கள் அப்படி கீ பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஒரு வார்த்தையிலேயே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. இப்படி ஞாபகம் வச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பகுதியில் இருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் இருக்கும். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து அடுத்து குடியரசுத் தலைவருடைய வரிசை பார்த்துருவோம். அந்த வரிசை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். வாங்க போகலாம். அடுத்து நாம் குடியரசுத் தலைவரை பற்றி, அவருடைய பட்டியல்களை பற்றி பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவருடைய பட்டியல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 15 பேர் கொடுத்துருக்கோம். 15வது குடியரசுத் தலைவர் தான் யார், திரௌபதி முர்மு. அது வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், குடியரசுத் தலைவர் ஆண்டு. ஸோ இந்த வரிசை என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்பாங்க 10வது குடியரசுத் தலைவர் யார், 11வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டை பார்த்துட்டு அது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நம்ம போவோம். பாருங்கள், ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1950 முதல் 1962 வரை, 1950 முதல் 1962 வரை. ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1962 முதல் 67 வரை. ஜாகிர் உசேன் அவர்கள் 1967 முதல் 69 வரை. அடுத்து விவி கிரி அவர்கள் 1969 முதல் 74 வரை. பக்ருதீன் அலி அகமது 74 முதல் 77 வரை. இப்போ இது வரைக்கும் தான் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னாக்கல அந்த ஆண்டுகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இதுக்கப்புறம் 5 வருடங்களை நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வரலாம். அதில் எந்தவித மாற்றமும் என்னது கிடையாது. நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77 முதல் 82 வரை. கியானி ஜெயல் சிங் 1982 முதல் 87 வரை. அடுத்து வெங்கட்ராமன் 87 முதல் 92 வரை. சங்கர் தயாள் சர்மா 92 முதல் 97 வரை. KR நாராயணன் 97 முதல் 2002 வரை. அப்துல் கலாம் அவர்கள் 2002 முதல் 2007 வரை. பிரதியா பாட்டி அவர்கள் 2007 முதல் 2012 வரை. பிரணாப் முகர்ஜி அவர்கள் 2012 முதல் 2017 வரை. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 2017 முதல் 2022 வரை. திரௌபதி முர்மு அவர்கள் 2022 முதல். ஸோ இது கடைசி எங்கே போய் நம்ம முடியுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 2027 வரைக்கும் கொடுக்கணும். ஸோ அது நம்ம முடியும் போது அது என்ன அப்படின்னு எழுதிப்போம். இப்போ 15 பேர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. ஒவ்வொரு குடியரசுத் தலைவருக்கு என்னது ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. இப்போது ராஜேந்திர பிரசாத் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கல, இந்தியாவில் நீண்ட காலம் குடியரசுத் தலைவராக இருந்தவர், அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஸோ ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அடுத்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர். ஸோ ஆசிரியராக இருந்தவர். இவருடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆசிரியர் தினமாக என்ன பண்ணுறோம், கொண்டாடுறோம். 62 முதல் 67 வரை. துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி வந்தவர். இது போல துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி வந்த பேர் ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேர் யார் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டில் சொல்லுங்கள், பின்னாடி கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஜாகிர் உசேன் அவர்கள் இந்தியாவின் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். ஜாகிர் உசேன் அவர்கள் இந்தியாவோட முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் ஜாகிர் உசேன் அவர்கள். விவி கிரி அவர்கள் இடைக்கால குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். ஸோ இடைக்கால பிரதமர் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர். அடுத்து அதே போல் இதயத்துல்லா அவர்களும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் பதவி வகிச்சிருக்காரு. ஸோ அது 69 காலகட்டத்தில்.
இவங்கெல்லாம் தற்காலிக பிரதமராக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்திருந்தாங்க. அடுத்து பக்ருதீன் அலி அகமது 74 முதல் 77 வரை, நீலம் சஞ்சீவி ரெட்டி 77 முதல் 82 வரை. சரிங்களா? கியானி ஜெயில் சிங் சீக்கியர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர். ஸோ இவர். அடுத்து வெங்கட்ராமன் அப்படின்னாக்கல 87 முதல் 87. சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன் முதல் தலித்தின குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர். அடுத்து APJ அப்துல் கலாம் அறிவியல் விஞ்ஞானி. ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய தெரிஞ்சு வச்சுருப்போம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பிரதிபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர். அடுத்து பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த் 2வது தலித்தின தலைவர். ஸோ அடுத்து திரௌபதி முர்மு முதல் பழங்குடி இனத்தை சார்ந்த குடியரசுத் தலைவர், பழங்குடி இனத்திலிருந்து வந்தக்கூடிய குடியரசுத் தலைவர். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது, அந்த சிறப்புகளை தான் பார்த்தோம். இப்போ இதில் எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா, நம்ம ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் தான் நீங்கள் படிக்கணும், அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளை கூட்டிக்கலாம், அதுக்கு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன கதை மூலமாக இதை நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக நம்மலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜா, கிருஷ்ணன், உசேன் இவங்க 3 பேரும் ஃப்ரெண்டு. இது நினைவில் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ராஜாவும் கிருஷ்ணனும் உசேனும் ஃப்ரெண்டு. இவங்க கிரிவலம் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போகும்போது பயபக்தியாக போகணும். எப்படி போகணும்? பயபக்தியாக போகணும். அப்படி போகும்போது நீளமான ஜெயிலை தாண்டி போகணும். என்ன பண்ணணும்? போகும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெங்கட்ரமணா சங்கரா நாராயணா அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்கட்ரமணா சங்கரா நாராயணா, எங்களுடைய காலம் பிரகாசமாய் ஒளிர வேண்டும் கோவிந்தா அப்படின்னு வணங்குறாங்க. ஸோ இதான் நமக்கான ஷார்ட்கட். சரிங்களா? என்ன ஷார்ட்கட் பாருங்க. ராஜாவும் கிருஷ்ணனும் உசேனும் ஃப்ரெண்டு கிரிவலம் போகிறாங்க. எப்படி போகணும்? பயபக்தியாக போகணும். அப்படி போகும்போது எப்படி போகணும்? நீளமான ஜெயிலை தாண்டி போகணும். சரிங்களா? அப்படி போகும்போது வெங்கட்ரமணா சங்கரா நாராயணா, எங்கள் காலம் பிரகாசமாய் ஒளிரணும் கோவிந்தா அப்படின்னு வணங்குறாங்க. ஸோ ரொம்ப எளிமையான பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த பட்டியலை நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களை வரிசைப்படுத்தி கேட்பாங்க. குடியரசுத் தலைவர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க. எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். யாரிலிருந்து மட்டும் நமக்கு தொடர்ச்சியாக வரும்? சரிங்களா? நீலம் சஞ்சீவி ரெட்டியிலிருந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆண்டுகள் என்னது? 5 ஆண்டுகள். நீலம் சஞ்சீவி ரெட்டி 77 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலம் சஞ்சீவி ரெட்டி என்னது? 77. சரிங்களா? அதான் நீளமாக இருக்குல்ல, 7 நாள், வாரத்தில் 7 நாள், அப்போ 77 ஞாபகம் வச்சு அதுலேருந்து 5 கூட்டி அப்படியே போயிடலாம். 11வது குடியரசுத் தலைவர் யார்? அப்துல் கலாம். 10வது குடியரசுத் தலைவர் KR நாராயணன். 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். இப்படி ஈஸியாக நீங்கள் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பட்டியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்பணும். நீங்கள் பட்டியல் படிக்கும்போது நிறைய பட்டியல் படிக்கணுங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அடுத்து அதே போல் துணை பிரதமர்கள், இதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு பட்டியலும் என்னது? சபாநாயகர் பட்டியல், முதல்வர்கள் பட்டியல், இது எல்லா பட்டியலும் நீங்கள் படிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வேண்டியதுன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், இது 3ஐயும் இந்த மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னது? இந்த பகுதியிலேருந்து ஒரு மார்க் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அந்த லிஸ்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க? பயன்படுத்தி ஆன்சர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமை தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு பயணிங்கள். உங்களுக்கான தொடர்ந்து வகுப்புகள் என்னது? கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.